बोलो जय श्री राम। जय श्री राम। जय श्री कृष्णा। जय श्री राम। बोलो जय श्री राम। जय श्री राम मिलेगा तभी प्रसाद मिलेगा। जय श्री राम। இந்த ஜெய் ஸ்ரீராம் போலோ ஜெய் ஸ்ரீராம் போலோன்னு சொல்ற இந்த கேவலமான கூட்டம் இன்னியும் மகா கேவலமான கூட்டம் சொல்லி இந்த வீடியோல பார்த்தா தெரியுது. ஒருத்தவங்களுக்கு சாப்பாடு போடுறோம், அது எந்த மதம் பார்க்காம போடுறதுதான் சாப்பாடு. ஆனா அவர் முஸ்லீமா இருக்கனால ஜெய் ஸ்ரீராம் சொல்லு அப்பதான் நாங்க சாப்பாடு போடுவோம்னு சொல்லும் போது எவ்வளவு கேவலமான பிறவிகளா இவங்க இருப்பாங்க. இந்த RSS இருக்காங்களே தன்னை எப்பவுமே நிரூபிச்சிட்டு இருப்பாங்க. நாங்க ரொம்ப கேவலமானவங்க. 4 வருஷத்துக்கு முன்னாடி நான் காசிக்கு போயிருந்தேன். எனக்கு தூக்கம் வரல நைட் 2 மணிக்கு. அப்ப ஹரிச்சந்திரா காட்டுக்கு போலாம்னு சொல்லிட்டு ஹரிச்சந்திரா காட்டுல வந்து சும்மா ஒரு வாக்கிங் நடந்துட்டு இருந்தேன். அப்ப ஒரு 10 பேர் வந்தாங்க. என் பக்கத்துல வந்துட்டு ஜெய் ஸ்ரீராம் போலான்னு சொன்னாங்க. எனக்கு கொஞ்சம் ஹிந்தி தெரியும், அதுல கெட்ட வார்த்தை நல்லாவே தெரியும். அவங்கள மூடிட்டு போங்கடான்னு சொல்லி ஒரு கெட்ட வார்த்தையும் சொன்னேன். யாருமே நகரல. நேரம் ஆக வெறி பிடிச்ச மாதிரி ஜெய் ஸ்ரீராம் போலோ ஜெய் ஸ்ரீராம் போலோன்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப அவங்களை கூப்பிட்டு ஜெய் ஸ்ரீராம் நான் சொல்றேன், ஆனா ஜெய் ஜீசஸ் அப்படின்னு நீ சொல்லுவே அப்படின்னு நான் கேட்டேன். எல்லாருமே வெறி பிடிச்ச மாதிரி கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த டைம்ல ரோந்துக்கு வந்த போலீஸ் வந்து என்கிட்ட வந்து என்ன சார் ஆச்சுன்னு சொல்லும் போது நான் சொன்னேன், இந்த மாதிரி இவங்க பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க சொன்னோன்னே சொல்லி பேசிட்டு இருக்கிறதுக்குள்ள அத்தனை பேர் ஓடி போயிட்டாங்க. இது சர்வசாதாரணமா நார்த் சைட்ல எங்க போனாலும் ஜெய் ஸ்ரீராம் போலோ ஜெய் ஸ்ரீராம் போலோன்னு சொல்லிட்டு கேவலமான ஒரு அரசியல் பண்ணுவாங்க. இதனாலதான் இந்த தமிழகத்துல இந்த RSS ஓட ஆட்டம் இருக்கக்கூடாதுன்னு நான் சொல்றது. திருப்பியும் நான் சொல்றேன், ஒருத்தங்களுக்கு உணவு கொடுக்கணும் அந்த இடத்துல மதத்தையும் ஜாதியும் பாக்குறேன்னா அவன் ஒரு கேடு கட்ட கேவலமான பிறவிகளை தான் அவங்க இருப்பாங்க.